ஆகியோர்படி மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்க்க காரணம் இதுதான். மனம் திறந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு தரிசனம் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். நேத்து நம்ம ஆர்எம்வி அவருடைய நினைவு நாள். அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் தலைவரை கண்டிப்பா தரிசனம் கிடைக்க போகுது அப்படின்னு. இப்போ தலைவர் அதிரடியா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. நம்ம ஆர்எம் வீரப்பன் அவர்களுடைய பற்றி கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி. அதுல தலைவர் பேசியிருக்காரு. தலைவரை பார்த்து தலைவருடைய குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ தலைவரின் சொந்தங்களுக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். அதிரடியா பாத்தீங்கன்னா அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்க்க இதுவும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, பாஷா படம் உங்களுக்கு தெரியும், 1995 அப்போ 100வது நாள் விழா கொண்டாடினாங்க. அந்த நேரத்துல வெடிகுண்டு கலாச்சாரம் தலை ஓங்கி இருக்கு அப்படின்னு இந்த அரசை கொஞ்சம் கண்டித்து பேசியிருந்தாரு. அப்பொழுது அவரு அமைச்சரா இருந்த ஆர்எம்பி அவர் தான் வந்து ப்ரொடியூசர். ஆர்எம் வீரப்பன் இவரு சத்யா மூவி நடத்திட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் அவர்களை வைத்து நிறைய படங்கள், வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைத்து அனைத்து படங்களும், அந்த நிறுவனம் எடுத்த அனைத்து படங்களும் வெற்றி படங்களே. அதுக்கு உதாரணம் பாஷா படத்தின் போதுதான் 100வது நாள் விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி பேசுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. தலைவரே சொல்லியிருக்காரு. அது நான் பேசுறது அப்போ எனக்கு விவரம் தெரியாம நான் பேசிட்டேன். இருந்தாலும் அவருக்கு அந்த பதவி போனது எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை. மனசுக்கு ரொம்ப ரணவேதனையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு நான் கால் பண்றேன், கால் எடுக்கவே இல்லை. அப்புறம் இயர்லி மார்னிங் அவர் தூங்கவே இல்லையா, இயர்லி மார்னிங் தான் அவங்க கால் எடுத்திருக்காங்க. அப்போ சார் சாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஒன்றும் நடக்காத போலவே பேசுறாராம். என்ன ஏன்? இல்லை சார் உங்க பதவி போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையா நீங்க ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து எங்க ஷூட்டிங் அதை சொல்லுங்க. எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன படம் பண்றீங்க? அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. பதவி போனதை பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையா. அதுக்கப்புறம் தலைவர் சொல்றது என்னன்னா, எனக்கு ஒரு முக்கியமானவங்க என் வெல்விஷர், அது ஒரு 4 பேர். அவரு முதல்ல நம்ம குருநாதர் பாலச்சந்தர் அவர்களை சொல்றாங்க, பஞ்சி அருணாசலம் அவர்கள், திரு சோ அவர்கள், அப்புறம் ஆர்எம்பி. இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அன்பும் அரவணைப்பும் வெல்விஷராகவும் இருந்தாங்க. அவங்க இப்ப இல்லைன்னு சொல்ல போல அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா, கண் கலங்காத குறையாதான் அந்த தகவலை பதிவு செஞ்சிருந்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெடிகுண்டு கலாச்சாரம் தலை ஓங்கி இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம, அந்த கோயம்புத்தூர் வெடிகுண்டு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு தலா 30,000 கொடுத்திருக்காரு. ஏதோ வாய்ப்பேச்சு வீரரா வாயால பேசிட்டு போற மனிதர் கிடையாது. மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உன்னத மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த பணத்தை வாங்கினவங்களே இன்னைக்கு அவங்க வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க வேணா போய் பார்க்கலாம் சமூக வலைதளங்கள்ல. இந்த வீடியோ தான். இந்த அம்மா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிருபர் கேட்கறாங்க, வெடிகுண்டால இறந்து இருக்கிறாங்க அவங்க குடும்பத்துல, யாராவது உங்களுக்கு உதவிகளை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் அப்ப இருந்த வாஜ்பாய் அவர்கள் ஒரு 15,000 கொடுத்தாங்க அப்படின்னு. மற்றவங்க யாரும் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க தலைவர் எப்போதுமே மக்கள்கிட்ட அன்பும் அரவணைப்பும் கொண்டவர். மக்களும் சரி பல மடங்கு தலைவர் மேல அன்பும் அரவணைப்பும் வச்சிருக்காங்க. அதுக்குதான் இன்னைக்கும் அவரை சூப்பர் ஸ்டாரா கொண்டாடிட்டு இருக்காங்க, தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் உண்மை. மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆர்எம்வி அவர்களை தொடர்பு கொண்டு, சார் நான் வேணா ஜெயலலிதா அம்மையார்கிட்ட பேசி பார்க்கட்டா, இது போல நடந்தது அவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் வேண்டாம். எதுக்கு நீங்க உங்களுடைய மரியாதை நீங்க கெடுத்துக்க போறீங்க? அந்த அம்மையார் எடுத்த முடிவு, அது அவங்க மாற மாட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், அப்படியேப்பட்ட பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறுத்திருக்காரு. அது தலைவருக்கு ஒரு ஆறாத ரணமா இருந்திருக்கு. இதுதான் ஒரு முக்கியமான காரணமா ஜெயலலிதா அம்மையாரை எதிர்க்க இருந்ததா சொல்லப்படுது. தலைவரே அதை சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய காரணங்கள் உங்களுக்கு தெரியும். லூசபர் படத்துல ஒரு சீன் வச்சிருப்பாரு. அதை பத்தி டைரக்டர் நடிகருமான பிருத்திவிராஜ் சொல்லக்குள்ள, இது நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை
உண்மையான சம்பவத்தை தான் அந்த படத்துல நான் சீனா வச்சிருக்கேன் அப்படின்னு அவரு பெருமிதமா சொல்லிக்கிட்டாரு. அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா எல்லா ஆண்களும் மேக்சிமம் ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்து கடந்த காலம். அதாவது டாக்டர் கலைஞர் அவர்களே மிரண்டு போன காலம், அவராலே ஒன்றும் பேச முடியாத காலம். அந்த நேரத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தில்லா பேசியது அவங்களுக்கு ரொம்ப கௌரவ குறைச்சல் ஆயிருக்கு. அதனால தலைவரை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவங்க ஆட்கள்ல அவருக்கு பதவியை பறிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். அது தலைவருக்கு ஒரு ஆறாத எண்ணமா இருந்தது. அதுக்கப்புறம் பிற்காலத்துல அதுவே ஜெயலலிதா அவர்களை எதிர்க்க முக்கிய காரணமா அமைந்திருக்கு. மற்ற காரணங்கள்லாம் யாராரோ எதோ சொல்லிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த காரணம் தலைவரே தன் வாயால சொல்லியிருக்காரு. அதுதான் ஹைலைட். ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடிமை காலம் அப்படின்னு சொல்லலாம். ஹிட்லர் ஆட்சி, அதாவது எல்லாரையும் தன் காலும் கீழே வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு காலம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல்வாதியும் சரி, யாரும் சரி அவங்கள எதிர்த்து பேச முடியாது. ஆனா தலைவர் எதிர்த்து பேசியிருக்காரு. இது பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.